அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்கும் வினோத் நரசிம்மன், வரவேற்புரை நல்கும் தினேஷ்குமார், வாழ்த்துறை வழங்கிய பொன்முடி மாவட்ட கல்வி அலுவலர், வாழ்த்துறை வழங்கிய திரு சின்னசாமி கருவூரத்துறை, கலைமாமணி மதிமொழி ஆனந்த் மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சுதந்திரபாண்டியன், நன்றி உரை வழங்க இருக்கும் சரவணன் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படின்னோடனே எனக்கு அதிகமாக ஞாபகம் வர்றது என்னன்னாக்கா, விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணியில் குடிச்சிட்டு இதெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தெருவில் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவோம். எப்போ சின்ன வயசாக இருக்கவில்லை, இப்போ கிடையாது. அந்த அனுபவம் வந்து இப்போ நான் மறுபடியும் நினைவு வந்து பார்க்கிறேன். 4 மணிக்கு இப்போ நம்மளால் எழுந்திருச்சு பச்சை தண்ணியில் குடிக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். ஆனால் அப்போ வந்து நாங்கள் அது மாதிரி தான் பண்ணோம். 4 மணிக்கு எழுந்திருச்சு குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவோம். அந்த பாட்டு என்ன பாடுறது அப்போ தெரியாது. அது வந்து இப்போ கோதை நாச்சியார் எழுதிய ஆண்டாள் எழுதிய திருப்பாவை அப்படிங்கிற பாட்டுங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை மாதிரி நம்ம வந்து திருவள்ளுவர் உள்ள அந்த நிகழ்ச்சிகளை மறுபடியும் ஒரு நினைவில் கொண்டு வரும் நிகழ்ச்சியாக இன்றைக்கு நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இந்த மார்கழி மாதம் பொதுவாக எந்த விதமான நல்ல காரியங்களும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து, அதனால் அந்த மாதமே கெட்ட மாதம் அப்படிங்கிறது கிடையாது. அது மிக எல்லாருக்கும் உகந்த ஒரு மாதம். அந்த மாதத்தில் மட்டும் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, இந்த மாதம் வந்து சைவர்களுக்கும் இது வைஷ்ணவர்களுக்கும் 2 பேருமே கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் எதுனாக்கா இந்த மாதம் தான். திருப்பாவையாக இருக்கட்டும், திருவம்பையாக இருக்கட்டும், சிவன் கோயில் வைஷ்ணவ கோயில்களில் வந்து திருப்பாவையும் பாடுவாங்க. ஒவ்வொரு நாளும் பாடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி என்ன செஞ்சீங்கன்னா, சைவர்களும் வைணவர்களும் ஒன்றிணைந்து, அதாவது இவர்கள் ஒருவரும் தொடர்ந்து ஒன்றியவர்கள் 10ஆம் ஆண்டு வரை இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சைவமும் சிவமும் வைஷ்ணவமும் தனியாக பிரிந்திருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் இருவருமே ஒன்றாக கலந்து இந்த மாதத்தை கொண்டாடுவது அதனுடைய பெரிய சிறப்பு. மேலும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து கலைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு உகந்த ஒரு மாதம். இசையாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், அனைத்துமே இந்த மாதங்களில் எல்லாரும் தொடங்கிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையுமே எந்த விதமான அதிகமான டைவர்ஷன் இல்லாத இந்த மாதத்தை நல்லா எல்லா கலைகளுடைய சிறப்பையும் எடுத்துக்கொள்ளும் ஒரு மாதமாக மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்ம இந்த நுண்கலைகள், நாட்டியம், இசை இதெல்லாம் வளர்ந்தால்தான் மனிதனுக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்க முடியும். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் மறந்து ஒரு உற்சாகத்துடனும் தெம்புடனும் ஈடுபடுவதற்கு இந்த நுண்கலைகள் மிக மிக அவசியமாகும். அதனால் இந்த நுண்கலைகள் வளர்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப அடிப்படையாக எல்லாருக்கும் ஒரு ஊக்கிக்கு ஒரு சக்தியாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தை நாம் எப்பொழுதும் வரவேற்க வேண்டும். அதே மாதிரி காலையில் வந்து நான் தருமபுரிக்கு வரவில்லை 10 வருஷம் நான் பார்த்தது என்னன்னாக்கா, எல்லாரும் மாலையிலேயே வந்து வீட்டுக்கு நல்லா கோலம் போட்டுருவாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எங்கள் பக்கத்தில் நான் காலையில் எழுந்துச்சு தான் எல்லா தாய்மார்களும் கோலம் போடுவாங்க. இந்த தருமபுரியில் மட்டும் புதுசாக எல்லாரும் மாலையிலேயே நம்ம கோலம் போட்டுருந்தாங்க. எதுக்கு தெரியல. என்ன பாடல் தெரியாது உங்களுக்கு யாராவது? தருமபுரியில் வந்து நான் பார்த்தது ஈவினிங் தான் கோலம் போடுவாங்க. ஆனால் நார்மலாக காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த தெருவில் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னோம்னாக்கா, அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, காற்றில் வந்து ஓசோனுடைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அது நமக்கு வந்து உடல்நலத்திற்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அதனால மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்ததாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம்ல, பிரம்ம முகூர்த்தம்னா எப்போ சூரிய வலிக்கிறது 1.5 மணி நேரம் முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம். அதில் வந்து நம்ம எழுந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு அது மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்முடைய உடல் நம்ம நல்ல முறையில் இருக்கும். அதையும் நம்ம வந்து பழக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட